வணக்கம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றி வருகிறார். இது கொள்கைகளும் நிர்வாகிகளும் தான் நமது பலம் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். திமுகவுக்கு எதிராக சிபிஐ, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. வீடு வீடாக செல்லும் பூத் கமிட்டியில் பெண்களும் இடம்பெற வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். 2.5 கோடி வாக்குகளை திமுக பெறும். ஆனாலுமே கூட நம்ம எதிர்கட்சிகளை குறைந்து மதிப்பிடக்கூடாது. ஒவ்வொரு வீடு வீடாக சென்று திமுகவின் கொள்கைகளையும் அதே போன்று தேர்தலுக்கு ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். நம் எதிரிகள் சிபிஐ, ஐடி, அதே போன்று தேர்தல் ஆணையம் உள்ளிட்டவைதான். தினந்தோறும் ஏராளமான பொய்களை பரப்பி போலியான பிம்பங்களை உருவாக்குவார்கள். அவற்றையெல்லாம் உடைத்தெறிந்து நாம் வெற்றி பெற வேண்டும். பொய்கள், அவதூறுகளை எதிர்கொள்ள நமது பலத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை பணிகள் வந்தாலும், செயல்பட்டாலும் மீண்டும் ஆளப்போவது நாம் தான் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முந்தைய ஆட்சியில் மழை பெய்தாலே உதவிக்காக காத்திருந்த நிலை மாறியுள்ளது. மக்களிடம் எடுத்து கூற வேண்டும் என்றும் அவர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அதே போன்று என் வாக்குச்சாவடி வெற்று வாக்குச்சாவடி பரப்புரையில் அனைவரையும் பங்கேற்க செய்ய வேண்டும். அதை மாவட்ட செயலாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். ஏராம்பேட்டையில் என் வாக்குச்சாவடி என் உரிமை என்ற நடைபெறும் கூட்டத்தில் நானும் பங்கேற்பேன் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று வீடு வீடாக செல்லும் பூத் கமிட்டி கூட்டத்தில் பெண்கள் கட்டாயம் இடம்பெற வேண்டும். அதை மாவட்ட செயலாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தற்பொழுது பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது.